ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜேஎன்ஜி. இது நம்ம சேனல் ஜேஎன் சோசியல். இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் தான் பல கேஸ் வருமே, இதில் எந்த கேஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேசக்கூடிய கேஸ் வந்து எலெக்ஷன் தொடர்பானது. இந்த கேஸை புக் பண்ணியிருக்கவர் என்ன மாதிரியான ஆர்குமெண்ட் அல்லது வந்து ரிக்வஸ்ட்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போது எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது மக்கள் வந்து எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் அதிகமாக வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டிருக்காங்களோ அந்தந்த கான்ஸ்டியூன்சியில் ரீஎலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு. இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய சஜஷன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இப்போது இந்த ஆர்குமெண்ட் வச்சிருக்கிறவர் இன்னும் அடிஷனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீஎலெக்ஷன் நடத்தும் போது அந்த கான்ஸ்டியூன்சியில் ஏற்கனவே போட்டிட்டவங்க வந்து போட்டியிடக்கூடாது. ஏன்னா மக்கள் ஏற்கனவே அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நோட்டாவுக்கு அதிக ஓட்டு போட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வந்து மீண்டும் போட்டியிடக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கிறாரு. இப்படி மக்கள் அவங்களுக்கு பிடிக்காதவங்களை எலெக்ஷனில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட், கிளியரான கேண்டிடேட், அதாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது போல் பல கிரைம் உள்ள கேண்டிடேட் எல்லாம் பல கான்ஸ்டியூன்சியில் நிற்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல கேண்டிடேட் தான் மெயினாக விடுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வரும். இதனால் டெமோக்ரஸி, அதாவது மக்களாட்சி வந்து சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இவருடைய டிமாண்டாக இருக்குது. அதனால இந்த வீடியோவில் நம்ம நோட்டானா என்ன, இதோடைய பயன் என்ன, இதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா இங்கெல்லாம் வந்து அசம்பிளி எலெக்ஷன் சீக்கிரம் நடக்க போகுது, சரிதானே? ஸோ இந்த நேரத்தில் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணையிலிருந்து எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அடுத்து வந்து கேண்டிடேட்ஸ், அதாவது வேட்பாளர்கள், இவங்களுக்கெல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அல்லது வந்து சில கட்டுப்பாடுகள், எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க எலெக்ஷன் டைமில் எடுக்கணும், எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இது தொடர்பான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து மெயினாக என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் மூலமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வந்து தொடர்ந்து இருக்குது. அதாவது இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் மெயினாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணணுமா அல்லது அவங்க வந்து கார்பரேட் பிசினஸ் பீப்புள் மற்ற மக்கள்கிட்ட இருந்து எலெக்ஷன் தேவைக்காக ஃபண்டை கலெக்ட் பண்ணணுமா? இந்த எலக்ட்ரல் ஃபண்ட் மூலமாக மக்கள் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு ஃபண்ட் கொடுக்கறது, அதாவது டொனேஷன் பண்ணுறது வந்து வெளியே தெரியாது. இது ஒரு அனானிமஸ், அதாவது மக்களுக்கு வெளிப்படையே தெரியாமையே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து ஃபண்டாக போகுது. ஸோ இதை வந்து வெளிப்படையாக மக்களுக்கு தெரியும்படி பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மற்றும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஃபண்ட் இப்படி பண்ணுறதுனால இதில் பல ஊழல்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இதை வந்து வெளிப்படையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கூட சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ நிலுவையில் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் இது போன்ற நியூஸ்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அது கூட தான் இப்போ இந்த நோட்டா நியூஸும் வந்து வந்திருக்குது. இந்த நோட் ஆப்ஷன், அதாவது நன் ஆஃப் த எபோவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் முதல்ல கொண்டு வரதுக்கு சுப்ரீம் கோர்ட் 2013 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து இந்தியா வந்து 14வது கண்ட்ரி, உலக அளவில் வந்து 14வது நாடாக வந்து இந்த நன் ஆஃப் த எபோவ் ஆப்ஷனை வந்து எலெக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற பேர் வந்து இந்தியாவுக்கு வந்தது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த நன் ஆஃப் த எபோவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ராஜ்யசபா மெம்பர் செலக்ட் பண்ணுறதுக்கு, பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு, வைஸ் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷனை வந்து பயன்படுத்துகிறோம். இங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டைரக்ட் எலெக்ஷன், அடுத்து வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற 2 மெத்தட் வந்து இருக்குது. நம்ம பொதுவாக வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம ஓட்டு போட்டு டைரெக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இது மூலமாக லோக்சபாவுக்கு வந்து நம்ம 543 மெம்பரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்து இந்த ராஜ்யசபாவுக்கு 245 மெம்பர் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இதில் வந்து சிலர் வந்து நாமினேட் செய்யப்படுறாங்க, மற்றவங்க வந்து இன்டைரக்ட் மெத்தடில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த இன்டைரக்ட் மெத்தடுக்கு இந்தியாவில் என்ன பேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். சரி, இந்த இன்டைரக்ட் மெத்தட் எதுக்காக வேணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது இப்போ டைரக்ட் மெத்தடில் சில குறைகள் இருக்குது. ஒரு கான்ஸ்டியூன்சியில் நம்ம வந்து எலெக்ட் பண்ணி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோன்னா அவங்க வந்து மோர் தேன் 50% ஆஃப் ஓட் வாங்கியிருக்காங்க, அதாவது 50% அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. இங்கே வந்து அவங்க மற்ற கேண்டிடேட்டை விட ஒரு ஓட் அதிகமாக வாங்கினா கூட இந்த டைரக்ட் மெத்தடில் வந்து அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க, அவங்க வந்து வெற்றி பெற்றவங்களா அறிவிக்கப்படுவாங்க. இந்த இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன், அதாவது மறைமுகமாக வெற்றியாளர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு கான்ஸ்டியூன்சியில் 4 பேர் வந்து போட்டிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் மக்கள் வந்து ஓட்டு போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 to 4 அப்படிங்கிற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, அதாவது ரேங்க் கொடுப்பாங்க.
யார் வந்து அவங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரேங்க் 1 கொடுப்பாங்க. அடுத்து வந்து அவங்க செலக்ட் ஆகலைன்னா 2வது ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து ரேங்க் 2, அடுத்து 3, 4 அப்படிங்கிற மாதிரி வரிசைப்படுத்தியிருப்பாங்க. இப்படி எல்லாரும் ஓட்டு போட்ட பிறகு அந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து யார் உள்ளதிலே வந்து குறைவாக 4வது இடத்துல இருக்கிறாங்க அவங்கள வந்து அடுத்த நேரத்தில் இதுக்கு வந்து திரும்பி ஓட்டு நடக்கும்போது அதை நீக்கிடுவாங்க. 4வது வரவங்களை வந்து நீக்கிடுவாங்க. அடுத்து மீண்டும் ப்ரையாரிட்டியில் வந்து 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி மக்கள் கொடுப்பாங்க. கொடுத்து அடுத்து அதுலேயும் லீஸ்ட் ஓட்டு, அதாவது வந்து யார் வந்து 3வது இடத்துல தொடர்ந்து அதிகமாக வராங்களோ அவங்கள வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்து நீக்கிடுவாங்க. அடுத்து அடுத்த போட்டி வந்து யாருக்கெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1வது மற்றும் 2வது வந்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து மீண்டும் மக்கள் வந்து இவங்கள யார் வரணும் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ப்ரையாரிட்டி 1 கொடுக்கணும். ஸோ இதில் யார் வந்து அதிகமாக நம்பர் 1க்கு வந்திருக்காங்களோ அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்படி தான் இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் வந்து இந்தியாவில் நடக்குது. இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து இஸ்ரேல் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன கண்ட்ரி, அதனால அவங்களுக்கு வந்து இது மாதிரியான திருப்பி இப்படி எலெக்ஷன் வச்சு மக்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது ஈஸி. ஆனால் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 135 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் இப்போ இருக்கிறாங்க. இது போன்ற பெரிய கண்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் படிப்பறியும் வந்து இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற கொஞ்சம் கடுமையான ஒரு சிஸ்டத்தெல்லாம் மக்களுக்கு வந்து புரிய வச்சு வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் ஃபர்ஸ்ட் த போஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, எல்லாருக்கும் புரிந்து கொள்வதற்கும் ஈஸி. யார் மெஜாரிட்டி வராங்களோ அவங்க வந்து வெற்றியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக அனௌன்ஸ் பண்ணிடலாம். இப்போ நோட்டா இந்த நன் ஆஃப் தி அபவ் அப்படிங்கிற ஆப்ஷனை எதுக்காக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ராமே ஆண்டா என்ன ராவணே ஆண்டா என்ன, யாரும் வந்தாலும் வராட்டும் நடக்கே தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்டு போடக்கூட போக மாட்டேங்கிறாங்க. மக்களாட்சியில் அவங்க தான் அவங்கள ஆளக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாலஜியே இல்லாமல் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மக்களையும் வந்து ஓட்டிங் சிஸ்டத்தில் கொண்டு வரணும், அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனில் போட்டியிடக்கூடிய யாருமே பிடிக்கல அப்படின்னா கூட நன் ஆஃப் தி அபவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணணும். இதனால் ஓட்டு பர்சன்டேஜ் வந்து இந்தியாவில் கூடும், அதாவது வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய அளவு வந்து இந்தியாவில் கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் வந்து அங்கே போய் ஓட்டு போட இப்படி நன் ஆஃப் தி அபவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட ஒரு நல்ல கேண்டிடேட்டை வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனில் விடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிரிமினல் குற்றவாளிகள் எல்லாம் அதிக கான்ஸ்டிடியூஷனில் சில நேரங்களில் வந்து போட்டிடுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து லெஜிஸ்லேச்சரில் அதாவது சட்டசபையில் மெயினாக வந்து இது போன்ற குற்றங்கள் செய்தவங்களுடைய வெற்றி கூட அதிகமாக இருக்குது, அதாவது குற்றங்கள் செய்தவங்க கூட இந்தியாவில் ஜெயிச்சு வர்றாங்க. ஸோ இது போன்ற கிரிமினல் பாலிடிக்ஸை வந்து இந்தியாவில் குறைக்கணும். அடுத்து வந்து மக்களை வந்து இந்த எலக்டோரல் சிஸ்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அடுத்து என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க எல்லாருமே ஓட்டு போடுறதுனால இப்போ இந்த கள்ள ஓட்டு, அதாவது வந்து மக்கள் ஓட்டு போடாமல் இருக்கும்போது அவங்க பேரை சொல்லிக்கிட்டு வேறு சிலர் வந்து இந்த மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு அதுக்கு வந்து ஓட்டு போட்டுடலாம். ஸோ இதனால் கள்ள ஓட்டுகளும் இதில் குறையும். இப்போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் கூட கள்ள ஓட்டு நடக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து உறுதியாக என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. பொதுவாக வந்து இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்கிறாங்க. அதே நேரத்துக்கு அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாரெல்லாம் இதில் தோக்குறாங்களோ பொதுவாக வந்து அவங்க வைக்கக்கூடிய கிளைம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை விட்டுக்கிட்டு பழைய பேலட் பேப்பர், அதாவது வந்து மக்கள் அவங்களுக்கு தேவையான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து அந்த பேப்பர் முறையை பயன்படுத்தி, அதாவது ஓட்டுச்சீட்டு முறையை பயன்படுத்தியே தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற கம்ப்ளைண்ட்களை குறைக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ரீசெண்டாக ஏற்கனவே வந்து ஓட்டர் வெரிஃபியபிள் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிற மெத்தடை வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் சேர்த்து பயன்படுத்துறதுக்கு அவங்க தொடங்கிட்டாங்க. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கேண்டிடேட்டை பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போடும்போது கேண்டிடேட்டுடைய பேரோடி அவங்களுடைய எலெக்ஷன் சிம்பலை வந்து அந்த ஒரு சில செகண்டு, கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்டு அல்லது 15 செகண்ட் வந்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் உங்களுக்கு காட்டும். அந்த ஸ்லிப்பும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி அதில் தனியாக சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த எந்தெந்த கான்ஸ்டிடியூஷனில் இது போன்ற பிரச்சனைகள் ஓட்டை கவுண்ட் பண்ணும்போது வருதோ அதில் வந்து ரீவெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஓட்டு போடப்பட்ட அந்த ஸ்லிப்பையும் வந்து கவர்மெண்ட் பயன்படுத்துவாங்க. இருந்தபோதும் பல பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை தொடர்ந்து பயன்படுத்துவதில் சில குறைபாடுகள் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சில டெவலப்டு கண்ட்ரீஸ் கூட இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினுக்கு பதிலாக அவங்க வந்து இன்னும் பேலட் பேப்பர் பயன்படுத்தி ஓட்டு போடுறாங்க. அதனால இந்தியாவில் சிலர் வந்து ரிப்பீட்டடாக என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினுக்கு பதிலாக நம்ம வந்து பேலட் பேப்பரை யூஸ் பண்ணி பழைய மெத்தடை பயன்படுத்தி வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த நோட்டாவில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது நடைமுறை சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் நிறைய வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அந்த வேட்பாளர்களோட அதிகமாக நோட்டாவுக்கு வந்து ஓட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க.
அப்படி இருந்தாலும் கூட நோட்டாவுக்கு அடுத்தபடியாக யார் வந்து அதிக ஓட்டு பெற்றிருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவராக அறிவிப்பாங்க. இதில் நோட்டா அதிகமாக ஓட்டு பெற்றிருக்கிறதுனால திருப்பி அந்த இடத்துல எலெக்ஷன் நடத்த மாட்டாங்க. ஸோ இந்த நோட்டா வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அதாவது மக்கள் அவங்களுடைய வெறுப்பை தெரிவிக்கிறாங்க அல்லது வந்து மக்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை, சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அல்லது வந்து அந்த கேண்டிடேட்டுடைய கொள்கைகள் பிடிக்கலை அல்லது அவங்க எதிர்பார்த்த கொள்கைகள் அல்லது பாலிசி திட்டங்களை வந்து அந்த கேண்டிடேட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலை, இப்படிப்பட்ட அவங்களுக்கு பிடிக்காத அல்லது வந்து அவங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கும் போது தான் இந்த நோட்டாவுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் காட்டுனதே தவிர அவங்க ஓட்டு போட்டதுனால அங்கே எந்த ஒரு மாற்றமும் உருவாகலை. ஸோ இதைத்தான் மெயினாக வந்து இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸாக வச்சிருக்கிறவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஏன்னா நோட்டாவில் வந்து அதிக ஓட்டு கிடைக்கும் போது அந்த கேண்டிடேட் யாரையுமே பிடிக்கலன்னு தான் மக்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து திருப்பி எலெக்ஷன் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த எலெக்ஷனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அந்த கேண்டிடேட் வந்து மீண்டும் அடுத்த எலெக்ஷன் நடக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் இதில் இன்னும் நடைமுறையில் இருக்கக்கூடிய அடுத்த சிக்கல் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நோட்டாவுக்கு வந்து திரும்ப திரும்ப எலெக்ஷன் நடக்க மக்கள் வந்து அதிக ஓட்டு நோட்டாவுக்கு போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோம். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். ஸோ இந்த நேரத்தில் லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டசபைக்கு மக்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை அனுப்பி நம்மளை ஆள்றதுக்கான அந்த அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் கொடுத்துருக்க அந்த முக்கியத்துவம் வந்து இங்கே பாதிக்கப்படுது. இதனால் நம்ம டெமோக்ரஸியும் வந்து பாதிக்கப்படும். ஸோ இதனால தான் இதை கன்சிடர் பண்ணி இதை வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக நோட்டாவை வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் மக்கள் வந்து ஸ்ட்ராங்காக அவங்களுடைய எதிர்ப்பை வந்து அவங்க ஓட்டில் வந்து இந்த நோட்டாவுக்கு போட்டு தெரிவிக்கிறாங்க. இப்போ அடுத்த சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து மெயினாக ஷேம் பண்ணுறதுக்கு, அதாவது மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு வெக்கக்கேடு அல்லது வந்து அவங்களுடைய தன்மானத்தை சீர்குலைக்கும்படியாக இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஓட்டு போடாதுங்க, நோட்டாவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டிடுவன்சியில் அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடாமல் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு அந்த கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவப்பெயரை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்னு கூட மக்களை என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் சில ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு ஒன்றும் அதிகமாக ப்ராக்டிக்கலாக மக்கள் வந்து ஓட்டு போடலை எந்த ஒரு கான்ஸ்டிடுவன்சிலையும். சில ரேர் கேஸில் மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்க. அதனால் வரக்கூடிய ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு எலெக்ஷனாக இருக்கட்டும், மறக்காமல் போய் ஓட்டு போடுங்க. ஏன்னா இந்த ஓட்டு போடுறது மூலமாக உங்களுடைய டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், அதாவது மக்களாட்சி உரிமை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆட்சியாளர்கள் வந்து தேர்வாகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு காரணமாக இருக்கிறீங்க. இதுபோல் பலர் வந்து ஓட்டு போட வரும்போது நல்ல ஒரு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொள்கைகள் உள்ள நல்ல திட்டங்கள் உள்ள நம்ம நாட்டை வந்து டெவலப் பாதையில் கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்படி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது நம்ம நாடு வந்து வளர்ச்சி பாதையில் நல்ல ஒரு பாதையில் சீக்கிரமாக போய் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து சீக்கிரமாக அடையும். உலக அளவில் வந்து ஒரு போட்டிமிக்க நாடாக வந்து இந்தியா வளருங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நோட்டாங்கிற ஆப்ஷன் வந்து எலெக்ஷனில் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது அது இருந்தாலும் ஒரு சிம்பாலிக்காக தான் இருக்குது, அதனால அது இருந்தும் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியுங்க. இதுபோல் பயனுள்ள நல்ல வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் தான் ஜேஎன்ஜி. இது நம்ம சேனல் ஜேஎன் சோசியல். பாய்.